இங்கதான் பிரதமர் வர போறாரு, எல்லாம் சரியாதானே இருக்கு என்ற மாதிரி பாம்பன் பாலத்துல அதிரடி ஆய்வுல ஈடுபட்டு இருக்காங்க அதிகாரிகள். இந்தியாவின் முதல் செங்குத்தா எழும்பக்கூடிய தூக்கு பாலத்தை திறந்து வைக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ராமநாத சுவாமி கோயில்ல சாமி தரிசனம், ரயில்வே நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு, பாலத்தை திறந்து வைக்கிறாரு, பட்டியலிடப்பட்டிருக்கு பிரதமருடைய நிகழ்வு. சுமார் 535 கோடி ரூபாய் செலவுல பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்கு பாம்பன் தூக்கு பாலம். லிப்ட் மாதிரி செங்குத்தா மேல் எழும்பக்கூடிய தூக்கு பாலம் பாம்பன்ல கட்டப்பட்டிருக்கு. இந்த பாலம் இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு. சுமார் 2.5 ஆண்டுகளா ரயில் சேவை ரத்தான நிலையில ராமேஸ்வரத்துக்கு மீண்டும் ரயில் சேவை தொடங்க இருக்கு. இந்த பால கட்டுமான பணிகள் நிறைவடைஞ்சு இந்த பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கிறாரு. ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் இந்த பாலத்தை திறந்து வைக்கிறாரு. இப்போ இதுக்கான ஆய்வு பணியில தான் தென்னக ரயில்வே அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்க. பிரதமர் வர்றதுனால அங்க ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஆய்வு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த விழால கலந்துக்கிறதுக்காக பிரதமர் அவர்கள் இலங்கையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமா மண்டபம் பகுதிக்கு வராரு. அங்கிருந்து சாலை மார்க்கமா பாம்பன் பாலத்தினுடைய மைய பகுதியில போடப்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக மேடையில நின்று கொடியசைச்சு இந்த பாலத்தை திறந்து வைக்கிறாரு. அதை தொடர்ந்து ராமநாத சுவாமி கோயில்ல சாமி தரிசனம் மேற்கொள்றாரு. இந்திய ரயில்வே துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறாரு. அதை தொடர்ந்து ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான புதிய ரயில் சேவையும் தொடங்கி வைக்கிறாரு. இப்போ இதுக்கான ஆய்வு பணியில தான் அதிகாரிகள் ஈடுபட்டிருந்திருக்காங்க.